இருந்தால் நீ நீதிமான். தப்பு, பிரசங்கமே தப்பு. நீ நீதிமான்றா. அதனால உன் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அத சுத்தமான வெள்ளியா நடக்கும். அப்படி வா. என் மறைவில் இருக்கிறவன், கர்த்தர் சொல்றாரு. உன்னதமானவர் யார்? இயேசு. இதோ உன்னதமானவர் பைபிள் சொல்லுது அவரை பத்தி. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு வர்றானா. அதுக்கப்புறம் 99 அவனுக்கு சொந்தம். இதெல்லாம் வந்து முழங்கால நிக்கிறவனுக்கு சொந்தம்னு சொல்லலையே. அவர் மறைவில் இருக்கிறவன். இன் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க. we all are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதாவது அதனாலதான் உங்களுக்கு பேர் நீதிமான். நாம் அவருடைய வித்தா இருக்கிறோம். ஆகையால் நீதிமான். சரி, நீதிமானை பத்தி நிறைய பேச போறோம் கர்த்தருடைய ஏவுதல் படி. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த செய்தி நீங்க அடிக்கடி இடையில கேட்டுக்காங்க. ஏன்னா இந்த செய்தியில நீங்க நீதிமான் என்பது சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தயவு இருக்கும், மற்றவருடைய பாவங்களை குறித்து ஹேண்டில் பண்றது. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. நீதிமான் வந்து திருப்தி உண்டாக புசிக்கிறான். நிறைய மேட்ரு நீதிமானை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வந்து நீங்க நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். நீதிமான் ஞானத்தில் தேர்வான். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. பிரசங்கத்தை மாத்தி பண்ணிடுறாங்க. சுத்தமான நாவு இருக்கிறவன் நீதிமான். தயவு செய்து அப்படி வந்துடாதீங்க. கொல்லப்புறம் வழியா வராதிங்க. ஆமா, என் பிள்ளை நல்லா படிக்கிறவன் சொல்லுங்க. நல்லா படிக்கிறவன்லாம் என் பிள்ளைன்னு சொல்லாதீங்க. புரியுதா? நீ நீதிமான், உனக்கு இதெல்லாம் இருக்குன்றாரு. நாவு சுத்த வெள்ளியா இருந்தால் நீ நீதிமான். தப்பு, பிரசங்கமே தப்பு. நீ நீதிமான்றா. அதனால உன் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அத சுத்தமான வெள்ளியா நடக்கும். அப்படி வா. ஆமா, வீட்டுக்கு வந்தா மெயின் கேட்டை திறந்து வா. ஏன் கிச்சன் வழியா ஏறி குதிச்சு வர? பஸ் பிரசங்கத்தை பின்னாடி இருந்து பண்ணாதீங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாய் மாறும். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்துக்கு துன்மார்க்கன் வருவான். நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் கலிகூரும். நீதிமான்களுடைய சந்ததியோ ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நீதிமான்கள் துளிரை போல தலைப்பார்கள். நீதிமான்கள் பலன் ஜீவ விருட்சம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. அல்லேலூயாவே காணுமே. நீதிமானுடைய தண்டனை பூமியில் சரி கட்டப்படும். ஆம், 2000 வருஷங்களுக்கு முன்பாக என் பாவம் பூமியிலே சரி கட்டப்பட்டது. இப்ப வருது. அல்லேலூயா. நீதிமான்கள் வீடோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமான் தன் மிருக ஜீவனை நேசிக்கிறார். நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். அழகான வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நான் நீதிமான், அவருடைய வித்து, எனக்கு ஒரு கேடு வராதியா. ஒரு கேடு வராது. நீதிமான் தன் அயலானை பார்க்கினும் மேன்மை உள்ளவன். உங்க ஏரியால இருக்க அம்புட்டு பேரோட நீ தாண்டா டாப்ல இருப்ப. கையை தட்டு. ஆமென். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். இயல்பாவே பொய் பேசுறவனுக்கு பிடிக்காது. சூப்பரா இருக்குல்ல? ஆமென். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு. நீதிமான் தனக்கு திருப்தி உண்டாக புசிக்கிறான். நைட்டு போய் நல்லா 4 இட்லியை கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு, ஆமா இயேசு நாமத்துல 2 புரோட்டா பிச்சு போட்டுன்றீங்களா? புரோட்டா வேணான்றீங்களா? சரி. திருப்தி உண்டாக புசிக்கிறான். நல்லா தூங்குங்க. உங்களை படைச்சது போராடுறதுக்கு இல்லை. நீங்க கூலிக்காரன் கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா போராடுறதுக்கு. ஆமா, வாழ்க்கை என்பது போராட்டமே. வனாந்திர பாடல். தேவன் உங்களை படைச்சப்ப இந்த பூமியில போராடுவதற்கு படைக்கவில்லை. இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு படைத்தார்.